ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நாம் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை. இப்போ இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். முதல்ல பொட்டுக்கடலையை சூடு பொறுக்க வாணலியில் வறுத்துக்கணும். அடுத்ததாக வெல்லம் பாகு வச்சுக்கணும். நல்லா வெல்லம் ஒரு கொதி வரும்போது ஒரு கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறமா சுக்கு பொடி, கொஞ்சம் தேங்காய் தேவைன்னா சும்மா நான் சேர்த்துட்டுருக்கேன், அவசியம் இல்லை. இதெல்லாம் சேர்த்து நல்லா பாகுபதம் வந்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இப்போ அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த உடச்ச கடலை இருக்குல்லையே பொட்டுக்கடலை, அதில் நம்ம சேர்த்து லேசாக ஸ்பூனால் கிளறி விடணும். நல்லா சூடாக இருக்கும். நல்லா சூடு பொறுக்க இருக்கும்பொழுது நம்ம கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிண்டு உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். முதல்ல லேசாக கொஞ்சம் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இன்னொரு தடவை உருண்டை பிடிச்சா நன்னா வந்துடும். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கார்த்திகைக்கு ஜெனரலாக நம்ம நெல் பொரி உருண்டை, அப்புறம் அவல் பொரி உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, இது எல்லாமே பண்ணுவோம். நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.